ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறியாமையில் மார்க்கெட்டுக்கு வந்து அதாவது பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஒரு பக்கம், அதிகமான நான் லாஸ் பண்ணிக்கிட்டேன் மனக்குமுறலில் இருக்கிற சிலர் ஒரு பக்கம், இல்லை மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், உங்களுக்கு மிடில் ஸ்டேஜில் பிடிச்சாலும் சரி, வீடியோ எண்டில் பிடிச்சாலும் சரி, இல்லை வீடியோ ஆரம்பத்தில் பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு 3-4 நாளாக, அதாவது என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய டவுட்டு, சார் கால் ஆப்ஷனில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாமா, புட் ஆப்ஷனில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாமா, அதிகமான லாபம் வருமா? அதாவது அந்த கேள்வியை வந்து பாவம் அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன நான் பார்த்தா மாதிரி தெரியுது. அந்த 2007 சொன்ன என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், 7 years லாஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். அந்த 2007 என்னுடைய பிரதிபலிப்பாக வந்து அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது, எது கால் ஆப்ஷனில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாமா, புட் ஆப்ஷன் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாமா அப்படின்னா, அதாவது மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்கிக்கிறாங்க, கீழே போனால் புட் ஆப்ஷன் வாங்கிக்கிறாங்க, அது சொல்ல வரல, அது அவங்களுக்கும் தெரியும், யார் வரவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, சார் இதில் அதிகமான லாபம் வருதா, இந்த மாதிரி புட் ஆப்ஷனில் அதிகமான லாபம் வருதா. பாருங்கள், அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க. ஆனால் பணம் அவங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னா, அந்த 5 லட்ச ரூபா என்ன சொல்கிறாங்க, சார் 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்தேன், என்கிட்ட 3 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, மிச்சம் இருக்க 2 லட்ச ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் என்னாச்சு ரிகவர் பண்ண முடியுமா, லாஸை ரிகவர் பண்ண முடியுமா, அதனால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், சார் நீங்கள் ஏதாச்சும் யார்கிட்டயாச்சும் நல்ல ஒரு நம்பிக்கையான ஆளுங்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு. நான் என்கிட்ட கற்றுக்குங்க அப்படின்னு கூட சொல்ல வரல அவங்களுக்கு. நான் ஆக்சுவலாக வந்து அப்படி சொன்னால் அது பிஸ்னஸ் ஆகிடும். என்கிட்ட சேர்த்துங்க, நான் இது என்கிட்ட சேர்ந்திங்கன்னா நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன், அதை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆகிடும். அது நான் என்கிட்ட சேருங்க, நீங்கள் யார்கிட்ட வேணுமாலும் கற்றுக்குங்க, மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிதல், அது 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 என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு சிலர் வந்து, சார் அதெல்லாம் கற்றுக்குறேன், உங்கள்கிட்டே கற்றுக்குறேன், இப்போது மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லுங்கள். இப்போது லைவ் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனில், சார் கால் ஆப்ஷன் போகுமா புட் ஆப்ஷன் போகுமா சொல்லுங்கள். ஒரு 3 லட்ச ரூபா பொசிஷனில் இருக்குது, அதான் கேட்குறேன் சார். நான் உங்களுக்கு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு. எப்போது இருக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பணத்தை சேவ் பண்ணுங்கள், சேமிங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதே பணத்தையும் கொண்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமையே நீங்கள் எப்படி அவ்வளோ பணத்தை எடுத்துன்னு உள்ளேருந்து போடலாம்? ஓகேங்களா? என்னுடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். கால் ஆப்ஷனாக என்ன, புட் ஆப்ஷனாக, இப்போ போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கால் ஆப்ஷனாக என்ன, புட் ஆப்ஷனாக எப்படிலாம் டைம் நீங்கள் ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க தேவையில்லை. ஆப்ஷன் கிரீக்ஸ்னு ஒன்று வரும், அதை பற்றியும் தெரிஞ்சிக்க தேவையில்லை. டைம் டிகேன்னு வரும். ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் எல்லாமே. அதில் டெல்டா காமா தீட்டா வரும். சில காரணங்களால் வந்து கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் வந்து நமக்கு ஃபேவராக மார்க்கெட் போனால் கூட உங்களுக்கு ப்ரைஸ் ஏற போகிறது கிடையாது. உங்களுக்கு விவரமாக நிறைய போன வீடியோ சொல்லியிருக்கேன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், நீங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் மேலே போனீங்க சார், ஒரு இந்த மாதிரி மூமெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், இந்த மாதிரி மூமெண்ட்டில் இல்லை இந்த மாதிரி மூமெண்ட்டில் உங்களுக்கு கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா இது 3 மாதிரி உங்களுக்கு போனால் உங்களுக்கு பணம் கிடைக்க போகல, 0 தான் உங்களுக்கு, உங்களுடைய அமௌண்ட்டு 0. அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து எல்லோரும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டாங்க, நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. இந்த 2 வருஷமாக அந்த ஆப்ஷன் மார்ஜின் கம்மி பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையிங். இப்போ நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போடுவாங்க. இவங்க என்ன இவங்களுக்கு தெரியும், நிறைய பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு வாங்க, அப்புறமா கூட வாங்க, என்னோடய வீடியோ பாருங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பணமே சம்பாதிக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கு நான் வரல. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் பணம் சம்பாதிக்கணும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மினிமம் 5 வருஷமாவது உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பையிங் சைடு போக முடியும். இல்லை சார் எனக்கு 3 மாதம் தான் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, எனக்கு எல்லாமே தெரியும் சார், ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி தெரியும், டெல்டா காமா தீட்டா தெரியும், டைம் டிக்கு எப்படி ஆகுது தெரியும், ஆனால் எனக்கு 6 மாதம் தான் ஆச்சு, நான் பண்ணலாமா அப்படின்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு சைக்காலஜி லெவலில் செட் ஆகிருக்க மாட்டீங்க. ஏன்னா 10 ட்ரேடில் உங்களுக்கு 3 இல்லை 4 ட்ரேட் தான் சக்ஸஸாக வரும்.
மிச்சம் 7 ட்ரேட் ஃபெயில் ஆகும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து 3 இல்லை 4 தான் வந்து சக்ஸஸ் ஆகும். அதை மேனேஜ் பண்ணுற திறமை இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றி தெரிஞ்சால் கூட இன்னும் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் ரியலாக அனுபவபூர்வமாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து சம்பாதிக்க முடியுமே தவிர என்னால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டு புட் ஆப்ஷன் போனால் சம்பாதிக்கலாமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, சார் மார்க்கெட்டு புட் ஆப்ஷனை கீழே ஃபாஸ்ட்டாக வருமே, அப்போ நம்ம புட் ஆப்ஷனில் சம்பாதிக்கலாமே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, மார்க்கெட்டில் 2 டீம் இருக்குது. மார்க்கெட்டில் 2 டீம் இருக்குது. பையர் டீம் ஒன்று, சேலர் டீம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் பையர் டீம்லேயும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் ஒழிஞ்சிட்ருப்பாங்க. சேலர் டீம்லேயும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ், அவங்களாம் பல்லாயிரம் கோடி கணக்கான பணம், பயங்கரமாக பணம் விளையாட அவங்ககிட்டலாம். இப்போது உங்களில் இப்போ இந்த டீம்லையும் அதே ஆள் தான், நான் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்க. பையர் டீம்லேயும் அதே ஆள் தான் இருப்பான், சேலர் டீம்லேயும் அதே எல்லாமே ஆள் தான். ஜல்லடை மாதிரி அலசுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் போக சொல்ல ஒன்று, இந்த பக்கம் போக சொல்ல இந்த ஃபில்டர் ஆகுது இல்லைங்களா, இந்த ஃபில்டர் தான் வந்து அவங்க ஜலிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த பேனிக் கிரியேஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பெரிய ஜல்லடை இருக்குது, அந்த ஜல்லடை ஜல்லிக்கு சொல்ல, இந்த பக்கம் ஜல்லிக்கு சொல்ல கொஞ்சம் விழுந்துருவாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் ஜல்லிக்கு சொல்ல விழுந்துருவாங்க. இந்த கீழே விழுது இல்லைங்களா, இது எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. யார்? இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட். நான் சொல்லுது நம்மள மாதிரி சாதாரணமான செல்லர்ஸில் வந்து எங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் என்ன 5 to 10% கிடைச்சா ஓகே. நான் பெரிய அளவுக்குலாம் அந்த அளவுக்கு மூவ் பண்ணுறதில்ல. நாங்கள் சொல்கிறேன், எங்களோட பெரிய பெரிய மல்டி பில்லியனர்லாம் இருப்பாங்க கொடுங்க, நாங்களாம் என்ன உங்களுக்கு அதெல்லாம் இந்த தவிர இந்த ஜல்லடையில் இருக்குங்க விழுதுங்களா, இதை வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய வேலை. ரொம்ப பெரிய பெரிய பணத்தை போடுவாங்க. இது தெரியாமல் ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசையில் இப்படி போதே, அப்படி பண்ணலாம், இப்படி மேலே போதே, கீழே வருது, இந்த மாதிரி ஆசையில் என்ன பண்ணுவாங்க, சில டைமில் பயத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த பயமும் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து அந்த ப்ராஃபிட்டாக மாறிடும் அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, மேபி பழகிட்டவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக் பண்ணி விட்டுருங்க, அடுத்தவங்களுக்கு வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஞாபகமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட தெரிவிக்க மறந்துடுறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கால் ஆப்ஷன் பையிங் பற்றி, புட் ஆப்ஷன் பையிங் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பை ஆப்ஷன் நான் விரோதின்னு சொல்ல வரல, தயவுசெய்து அதையும் புரிஞ்சுங்க. நிறைய பேர் நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு எதிராக நான் பையிங் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஓகே நான் எழுதியே காமிச்சிடறேன். சிஇ மற்றும் பிஇ பை பண்ணி சேல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முற்றிலும் நான் எதிரானவன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. என்னுடைய ஃபேவரட் ஆப்ஷன் சேலர்ஸ், அது தெரியும் எனக்கு. ஆனால் ஆப்ஷன் பையிங் வந்து புதுசாக வரவங்களுக்கு ரிஸ்க்காக அமையும்னு சொல்கிற வரேன். வேறு மொத்தத்தில் நிறைய பேர் வரன்னு பேசாத, சொல்ல வேண்டியது சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாவம் பொறுமை இல்லை அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கமெண்ட்டில் ஒரு சிலர் மென்ஷன் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஒரு சிலர் மென்ஷன் பண்ணுவாங்க, மிச்சம் 10 பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு சில பேர் அந்த டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. எந்த டெலீட்டும் பண்ணுறதுல அப்படியே உங்களுக்கு போட்டுறேன். உங்களுக்கு கால் ஆப்ஷன் பை ஆப்ஷன் புதுசாக வரவங்களுக்கு டேஞ்சர். ஒரு 5-6 வருஷம் பழகிட்டவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். புதுசாக வரவங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங் சைடு போகாதீங்க. இல்லை ஆப்ஷன் பையிங் நான் பண்ணுவேன் அப்படின்னா கற்றுக்குங்க, முழுசாக கற்றுக்குங்க. ஆப்ஷன் பையர்ஸ் கிட்ட போய் கற்றுக்குங்க. நான் ஆப்ஷன் பையர் கிடையாது ஃப்ரெண்ட், நல்லா புரிஞ்சுங்க. நான் ஆப்ஷன் பையர் கிடையாது. ஆப்ஷன் பையிங் பற்றி தெளிவாக நல்லா கற்றுத்தரவங்க, நல்லா சொல்லித்தரவங்க யாருன்னா இருந்தால், எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பையிங் பற்றி விவரமாக சொல்லி கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் சும்மா பணம் தான் வாங்கிட்டு விடுவாங்க தவிர நீங்கள் சுயமாக அதை பற்றி கால் ஆப்ஷன் பையிங் புட் ஆப்ஷன் பையிங் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். யார் கிட்டன்றத நம்ம சொல்ல முடியாது, இவங்க தான் அவங்க தான் பர்டிகுலராக சொல்ல முடியாது. நீங்களும் அலசி ஆராயுங்க. யூடியூப்பில் இப்போ யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, நிறைய மீடியாஸில் இருக்குது. அலசி ஆராயுங்க, தெரிஞ்சுங்க. அந்த சார்ட் ரீடிங் பற்றி கற்றுக்கணும். சார் எனக்கு இந்த சார்ட் எங்கே போகும்னு தெரியாது, இந்த சார்ட் கீழே வரும் தெரியுமா, இப்போ எங்கே போகும், இந்த சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, 45 days கிளாஸ் இருக்குது. ஸோ எப்படி வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன ஜாயின் பண்ணலாம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உஷாராங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.